ஓ சாய்ராம். ஏன் என்று செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, ஏன் நம் வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்களும் அடுத்தடுத்து நம்மை பயமுறுத்தும் வகையிலேயே நடக்கிறது என்று பயப்படுகிறாய் அல்லவா? தங்கமே, பயப்படாதேம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் முன்னும் பின்னும் நாங்கள் இருக்கும் பொழுது, அதாவது தெய்வமாகி அனைவரும் இருக்கும் பொழுது, நீ எந்த ஒரு சிறு விஷயத்தை நினைத்து கூட கவலைப்படக்கூடாது. ஆனால் நீயோ உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக கெட்ட விஷயங்களாகவே நடப்பதினால் எல்லா விஷயத்தையும் பயப்படுகிறாய். அதே போல நீ ஒரு விஷயத்தை மட்டும் என்னிடம் சொல்கிறாய். இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது, எப்படி என்னால் மௌனம் காக்க முடியும்? இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது, என்னை ஏன் பயப்படாதே என்று சொல்கிறீர்கள் என்று. இப்பொழுதும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான், நான் உன்னை பயப்படாதே என்றுதான் சொல்வேன். காரணம், இந்த பிரச்சனைக்கு எதிரே என்ன நடக்கப் போகிறது, அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, முழுமையாக ஒரு விஷயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதது என்பது ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிவதனால்தான் சொல்கிறேன். எது உனக்கும் எந்த விஷயமும் உனக்கு ஆபத்தாக கிடையாது என்று. புரிகிறதா? நான் அமைதி காத்து கொண்டே இரு என்று சொன்னால், சாய் என்ன அமைதியாகவே இரு என்று சொல்கிறாய்? எனக்கோ பயமாக இருக்கிறது. ஆனால் சாய் எப்பொழுதுமே அமைதியாக இரு, பார்த்துக்கொள்ளலாம், அமைதியாக இரு, பார்த்துக்கொள்ளலாம் என்றே சொல்கிறார். ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார் என்றுதானே நீ நினைக்கிறாய்? தங்கமே, உனக்கு தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது? ஆனால் எனக்கு தெரியுமே. நீ இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவது தேவையில்லை என்பதை நான் அறிகிறேன். அதனால்தான் நான் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் விடு. பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. கவலைப்படாதே என்று. எது நடக்கப் போகிறது என்பது என் கண் முன் இருக்கும் பொழுது அதைதானே சொல்ல முடியும். ஆனால் நீ இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது, ஆனால் சாய் வாயை மூடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கின்றார். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிந்ததாகவே தெரியவில்லையே என்று நினைக்கிறார். தங்கமே, உனக்கு இரு பெண்கள் மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தால் வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒன்றா இரண்டா, 2 பெண்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்கிறார்கள். உன்னுடைய குடும்பத்தில் நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது. அனைவரும் உன்னுடைய மேல் பாசம் வைத்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அடியோடு எடுக்க வேண்டும். உன்னுடைய குடும்பமானது எல்லா இடத்திலும் தலை நிமிரக்கூடாது, தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது, எல்லா இடத்திலும் அசிங்கப்பட வேண்டும் என்பதையே நினைத்து தீய விஷயத்தை செய்கிறார்கள். தீய விஷயம் என்றால் என்னவென்பது உனக்கு தெரியும். போகக்கூடாத இடம், செய்யக்கூடாத விஷயங்கள். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு யாராவது தீய விஷயங்கள் செய்கிறார்கள் என்றால் பாதிக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டம் என்னுடைய பிள்ளைகளை சோதிப்பது போல இருக்கும். அதை வைத்து அவர்கள் முடிவெடுப்பார்கள், ஆம், இவர்களுக்கு நாம் செய்யும் தீய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வேலை செய்கிறது என்று. ஆனால் அவர்களுக்கு திரும்ப அது வேலை செய்ய போகிறது என்பதை முற்றிலும் மறந்து விடுகிறார்கள். தங்கமான பிள்ளையே, வாழ்வில் நீ கண்ட சில விஷயத்தில் நான் முழு தீர்ப்பையுமே கொடுக்க முடியும் என்னால். நீ சில விஷயம் யோசிக்கிறாய் பத்தியா, இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று. அதற்கு முழு தீர்ப்பையும் என்னால் இதெல்லாம் இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் என்று சொல்ல முடியும். ஆனால் சில விஷயத்தில் என்னால் வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஒளிவு மறைவுமாக சில விஷயத்தை சொல்ல முடியும். அதே போலதான் இப்பொழுது சொல்கிறேன். கிழக்கு திசையில் இருக்கும் 2 பெண்கள் உன்னுடைய வீட்டில் இருக்கும் இந்த அழகான ஒரு குடும்பத்தை பார்த்து, இவள் இப்படியாகிவிட வேண்டும், அப்படியாகிவிட வேண்டும், குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பொறாமை மட்டும்தான். வேற என்ன இருக்க முடியும்? அவர்களுக்கு பொறாமை. பொறாமை எங்கு நிறைந்து இருக்கிறதோ அங்கு எப்பொழுதுமே கெட்ட விஷயங்கள் தான் இருக்கும். அவர்களை சுற்றி எப்பொழுதுமே நானும் பார்க்கிறேன், கெட்ட விஷயங்கள் இருக்கிறது. நல்ல எண்ணங்கள் அவர்களுக்கு
இல்லவே இல்லை. அவர்களுக்கு கெட்ட விஷயங்களோ அவர்களை ஆளுகிறது. நீ எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம். கெட்ட இடத்திற்கு சென்று சென்று அவர்கள் முழுவதும் மனதில் கெட்ட எண்ணமோ வந்துவிட்டது. விடு தங்கமே. யார் ஒருவன் கெட்ட இடத்திற்கு போய் காலடி எடுத்து வைத்து மற்றவனுக்கு தீய விஷயத்தை செய்ய ஆரம்பித்து விட்டானோ அவன் எப்பொழுதோ தெய்வத்தின் பிள்ளை இல்லை என்பது முடிவாகி விட்டது. நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ பயப்படாதே. நாளுக்கு நாள் நான் உனக்கு துணை இருப்பேன். தேவைப்படும் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு துணையாகவும் உனக்கு ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாப்பை அள்ளி அள்ளி கொடுக்கவும் இங்கு நான் இருப்பேன். எந்த திசையில் இருக்கும் பெண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் அல்லவா? நான் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதற்கான தீர்வு என்னவென்பது எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ ஒன்று தெரிந்து கொள். எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு. ஆனால் அவசரப்பட்டால் தீர்வு என்னிடம் அவ்வளவு சுலபமாக பெற முடியாது. அவசரப்பட்டுத்தானே நிறைய விஷயத்தை இழந்தாய். இனிமே நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்றால், நான் உனக்கு நல்ல விஷயத்தை செய்து தர வேண்டும் என்றால் தயவு செய்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்னுடைய பொறுமைதான் உன்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆணிவேர். எப்பொழுதும் குடும்பத்தில் இருக்கும் பொறுமையை இழந்து விடாதே. நிறைய பேர் உனக்கு துரோகங்களையோ இல்லை உயிருக்கு ஆபத்தையோ கொடுக்க முயற்சி செய்தாலும் நீ அதெல்லாம் நினைத்து பொருட்படுத்தாதே. நீ எப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்குகிறாய் தெரியுமா? உன்னை சுற்றி எத்தனை தெய்வங்கள் இருக்கிறது என்பது தெரியுமா? முதலில் அதை தெரிந்து கொள். உன் குலதெய்வம் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் உன் இஷ்ட தெய்வம் இருக்கிறது. உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு இடத்திலும் இந்த சாய் உனக்கு முன்னும் பின்னும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறேன். கவலைகள் என்பது ஒரு நேரம் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது. நீ இருக்க வைக்கிறாய். கவலை வருகிறதா? அதை ஒரு ஓரமாக தூக்கி போடு. தூக்கி போட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் வழியை மட்டும் பார். நிறைய விஷயத்தில் போட்டு மனதை குழப்பிக்கொண்டு சங்கடங்களை நீங்களாகவே உருவாக்கி கொள்ளாதீர்கள். தேடும் ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் தேடும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமையான விஷயங்களாக இருக்கட்டும். கவலை என்பதை நான் பார்த்து கொண்டு அதை சரி செய்து வைப்பது ஒரு அப்பாவின் கடமை. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளை அடியோடு எடுத்துவிட்டு சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தில் அமர வைப்பேன். உன்னுடைய உடலை பார்த்துக்கொள். எல்லோருடைய உடலையும் கவனிப்பாய். கடைசியில் பார்த்தால் உன்னுடைய உடலுக்குத்தான் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். உடலை பார்த்துக்கொள். நலமுடனும் வளமுடனும் இருங்கள். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நான் இருப்பேன். அந்த 2 பெண்களை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். கூடிய விரைவாக அந்த 2 பெண்களும் உன்னை விட்டு ஓடுவார்கள். அவர்கள் ஓடும்படி நான் செய்வேன். நான் தான் உனக்கு சொல்லிவிட்டேனே, நல்லது செய்தால்தான் அவர்கள் தெய்வத்தின் பிள்ளை. நல்லது செய்யாமல் அவர்கள் தவறான ஒரு பாதைக்கு செல்லும் பொழுது அவர்கள் தெய்வத்தினுடைய பிள்ளை கிடையாது. அப்பொழுது வேறு யார் பிள்ளை என்பது உனக்கே தெரியும். கெட்டவர்களோட பிள்ளையே தானே தங்கமே. நல்லது நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். எவ்வளவு தூரம் உன்னை காப்பாற்ற நான் வருவேன் வருவேன் என்று காத்திருந்தாயோ அவ்வளவு வேகமாக வந்துவிட்டேன். இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.